வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன காய் தான் நெல்லிக்காய். ஆனால் இதனுடைய சக்தி பல விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்டை கூட மிஞ்சிவிடும். அந்த அளவுக்கு இதில் நிறைய சக்திகள் இருக்குது. நெல்லிக்காய் 1000 ஆண்டுகளாகவே சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், பாரம்பரிய உணவு பழக்கங்களில் முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு காயாக நெல்லிக்காய் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா என்ன நடக்கும்? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா? சர்க்கரை நோயாளிகள் குடிக்கலாமா? உடல் எடை குறையுமா? முடி உதிர்தல் குறையுமா? எப்படி குடிக்க வேண்டும்? யாரெல்லாம் தவிர்க்கணும்? யாரெல்லாம் இதை குடிக்கக்கூடாது? ஒரு நாளைக்கு எத்தனை நெல்லிக்காய் பயன்படுத்தி இந்த ஜூஸ் குடிக்கிறது அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் குடித்தா உங்கள் உடலில் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களையும் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நெல்லிக்காயை ஏன் ஒரு சூப்பரான ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம்? 100 டாக்டர்களுக்கு சமம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 100 கிராம் நெல்லிக்காயிலேயே விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. பாலிஃபினால், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர், கால்சியம், அயன், பொட்டாசியம், குரோமியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது. விட்டமின் சி வெப்பத்தில் சற்று குறைந்தாலும் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய டேனின்ல அதுவும் சில செயல்பாடுகளில் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இதனால தான் இதை ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உணவாகவும் கருதப்படுது. ஸோ ஒரு சிறந்த சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். இதை எடுக்க எடுக்க நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை பார்க்கலாம். முதலாவது இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு உங்கள் உடலில் அதிகமாகும். நம்மளுடைய உடலில் ஃப்ரீ ராடிக்கல் அதிகரிக்கும் போது செல்களுடைய பாதிப்புகள் அதிகமாகவே நடக்கும். அதை தடுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. இதனால் அடிக்கடி சளி, இருமல், சோர்வு, உடல் பலவீனம் இதெல்லாமே ஏற்படும். ஏன்னா ஃப்ரீ ரேடிக்கலுடைய தாக்கத்தினால. ஆனால் இந்த இருமல், சோர்வு இதெல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. ஏன்னா நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு நம்ம உடலுக்கு கொடுக்கறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காய் நீங்கள் ரெகுலராக சாப்பிடும் பொழுது நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இது அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அடுத்து தோலை இளமையாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. நம்மளுடைய ஸ்கின்ல கொலாஜன் உற்பத்தி நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். கொலாஜன் அதிகமாக தான் நம்மளுடைய முகம் நல்ல ஒரு பொலிவுடன் இருக்கும். ஆனால் ஒரு 30 வயசு தாண்டிட்டாகவே நம்ம உடலில் கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ 30 வயசுக்கே குறைஞ்சிருச்சுன்னா 60 வயசுலாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. நம்ம கொலாஜன் நிறைந்த உணவுகளை எடுக்க தான் தோல் எப்போதுமே இளமையாக இருக்கும். விட்டமின் சி நிறைந்த உணவுகள் எதை எடுத்தாலுமே கொலாஜன் உற்பத்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ விட்டமின் சி நிறைந்தது நெல்லிக்காயில் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெல்லிக்காய் எடுக்க உங்களுடைய முகச்சுருக்கம், வறட்சி, மந்தமான அந்த தோற்றம் இது எல்லாமே சரியாயிடும். உங்களுடைய முகம் நல்ல ஒரு பிரகாசமாக சொலிக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காய் ஜூஸ் சர்ம ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயதானவர்கள் நெல்லிக்காய் ஜூஸை எடுக்க உங்களுடைய முதுமை தாமதப்படுத்தப்படும். நீங்கள் எப்போவுமே இளமையாகவே இருக்கலாம். அடுத்து 3வது நன்மை என்னென்னா, முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நிறைய பேருக்கு முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எண்ணெயை தான் மாற்றுவாங்க. ஸோ காஸ்ட்லியான எண்ணெய்கள், காஸ்ட்லியான ஷாம்பு இது எல்லாமே வாங்கி அப்ளை பண்ணுவாங்க. சிலர்லாம் ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஹேர் ஃபால்க்குன்னு சொல்லிட்டு நிறைய காசு செலவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தாவே போதுங்க, உங்களுக்கு அந்த முடி உதிர்தல் பிரச்சனை நின்றும். ஏன்னா இதில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறதுனால உங்களுடைய முடி வேர்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. ஸோ நீங்கள் தொடர்ந்து எடுக்க உங்களுடைய முடி உதிர்தல் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 4வது நன்மை என்னென்னா, கண்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய் ஜூஸு. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சியும் விட்டமின் ஏயும் இருக்குதுங்க. இதனால் இது கரோட்டினாய்டு காம்பவுண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. இதனால் அது கூடவே சேர்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதா, இதனால் கண்களுடைய செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால எல்லாருமே சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அதிக நேரம் வந்து டிவி பார்ப்போம், இல்லைன்னா ஃபோன் பார்ப்போம், இல்லைன்னா லேப்டாப் பார்ப்போம். ஸோ அதனால என்னாகும், நம்மளுடைய கண் பார்வை மங்கலாக ஆரம்பிக்கும். ஆனால் நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கும்போது அந்த கண் பார்வை, கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தடுக்கப்படும். அடுத்து 5வது நன்மை என்னென்னா, செரிமானத்திற்கு ஒரு சிறந்த உணவாக நெல்லிக்காய் இருக்குது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு உதவுது. சிலருக்கு வயிறு உபசம், ஜீரண கோளாறு இதெல்லாமே இருக்கும். இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் வந்து பயன்படுது. அடுத்து 7வது நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் உதவுது. நிறைய பேர் டயட் எடுப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம உடலில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய குடலை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம டயட்டையோ இல்லை எக்ஸசைஸோ ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம உடலில் அழுக்குகளை வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்க எடுக்க உங்கள் குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா மட்டும் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை. அது கூடவே சேர்ந்து நீங்கள் உடற்பயிற்சியும் மேற்கொள்ளணும். நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கிறங்க, உடற்பயிற்சியும் எடுத்துக்கிறங்க, டயட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்ந்து செய்யும்போது வேகமாகவே உங்களுக்கு உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு லோ கலோரி கொண்ட ஒரு உணவு. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து பசி உணர்வு வந்து நிறைவாகவே வச்சுருக்கும். இது வந்து அடுத்த ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உதவும். அதே மாதிரி என்னென்னா, இது மெட்டபாலிசத்தையும் பூஸ்ட் பண்ணும். ஸோ அங்கங்கே தங்கி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. ஸோ நீங்கள் தினமும் காலையில் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுடைய கொழுப்பை கரைக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ். அது கூடவே சின்னதாக ஒரு வாக்கிங் போயிருங்க. உடற்பயிற்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஜஸ்ட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 7வது நன்மை, சர்க்கரை நோயாளிகள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த ஜூஸாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சர்க்கரை அந்த இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் வந்து பயன்படுறதாக சில ஆய்வுகளை சொல்லுது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை சேர்க்காம வெறும் நெல்லிக்காவை ஜூஸ் அடித்து சிறிதளவு உப்பு சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். சர்க்கரையோ இல்லை வேறு எந்தாவது இனிப்பு சார்ந்ததை போட்டு நீங்கள் குடிக்கக்கூடாது. நீங்கள் வெறுமனவே நெல்லிக்காயை எடுத்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். ஆனால் இது மருந்துக்கு மாற்றல. ஏற்கனவே நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை ஒரு புறம் எடுத்துக்கிடலாம். இவங்க சொல்லிட்டாங்களே சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வர வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்திரையை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அடுத்து 8வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, இதயத்திற்கு ஒரு நல்ல ஆதரவான ஒரு உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 10வது நன்மை என்னென்னா, கல்லீரலுக்கு ஒரு சூப்பரான உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குது. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கல்லீரல் செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. அப்புறம் கல்லீரலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் இது உதவுது. இது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்காக இருக்குது. ஸோ நம்ம உடல் முழுக்க இருக்கக்கூடிய கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, மூளைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதன் மூலமாக மூளையை செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது மறைமுகமாக பயன்படுதுங்க. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, வயதானவர்களுக்குங்க, முக்கியமாக 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கிறணும். ஏன்னா இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும், உடலை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கணும்னா நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி இந்த நெல்லிக்காய் ஜூஸை தயாரித்து சரியான முறையில் எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நெல்லிக்காய் ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிறங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் 3 நெல்லிக்காவை எடுத்துக்கிறங்க. நல்லாவே தண்ணியில் அலசிடுங்க. அலசிட்டு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை வந்து நீக்கிருங்க.
சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு சிறிதளவு தண்ணி ஊற்றி நல்லாவே அரைச்சிருங்க. ஸோ நீங்கள் அரைச்சி குடித்தா தான் குடிக்க முடியும். அதாவது அரைச்சி வடிகட்டி குடித்தா தான் குடிக்க முடியும். வடிகட்டாமல் குடித்தாலும் நல்லது தான். வடிகட்டாமல் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கும். இல்லை என்னால் வடிகட்டாமலாம் குடிக்க முடியாது, ஜூஸாக குடிக்க தான் முடியும், வடிகட்டி தான் என்னால் குடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வடிகட்டி குடிச்சுக்கிறீங்க. அது கூடவே சிறிதளவு இஞ்சி, புதினா, ஜீரகம் இதெல்லாமே சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், பலன்கள் நல்ல ரெட்டிப்பாகவே கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்துக்கு நீங்கள் குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம், இல்லை வெறும் நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் நீங்கள் குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம். ஆனால் இதில் சர்க்கரை சேர்க்கவே கூடாது. வேணால் சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு குடிங்க, நல்லா தான் இருக்கும். அதிகமாக நெல்லிக்காய் சேர்த்து அதிகமாக குடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளாஸ் டம்ளருக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிருங்க. எப்போ இதை குடிக்கணும்னா காலை உணவுக்கு முன்னாடியும் குடிக்கலாம், இல்லைனா காலை உணவுக்கு பின்னாடி குடிக்கலாம். வாரத்தில் 3லேருந்து 5 நாள் குடிங்க. மீத டைம் இடைவெளி விட்டுட்டு திருப்பி மறுபடியும் அடுத்த வாரத்தில் 5 நாளோ இல்லை 3 நாளோ எடுங்க. திருப்பி 2 நாள் இடைவெளி. இப்போ 5 நாள் எடுக்கிறீங்கன்னா 2 நாள் கேப் போட்டுட்டு திருப்பி 5 நாள் அந்த மாதிரி எடுங்க. ரொம்பவும் தொடர்ந்து எடுக்க வேண்டாம். தினமும் சிறிதளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அளவோடு குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் எந்த உணவாக இருந்தாலும் அது அமிர்தமாக இருந்தால் கூட அது நஞ்சாக மாற்றப்படும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த நெல்லிக்காய் ஜூஸை யாரெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும், அதாவது இதை குடிக்கக்கூடாது அப்படின்னா வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறவங்க, வெறு வயிற்றில் குடித்தா அதிகமாக எரிச்சல் ஏற்படும். ஸோ இவங்க வெறு வயிற்றில் குடிக்கிறத தவிர்க்கணும். இல்லைனா சுத்தமாகவே குடிக்காதீங்க, இல்லைனா ஏதாவது சாப்பிட்டுட்டு குடிங்க. அடுத்து சிறுநீரக கற்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தவிர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பிளட் தின்னர் மாத்திரை மருந்து எடுக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கலாம். நண்பர்களே, நெல்லிக்காய் ஜூஸுங்கிறது ஒரு சிறந்த பானம்ங்க. அது கூடவே சரியான உணவு முறை, சரியான உடற்பயிற்சி, போதுமான தூக்கம். அதாவது ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி 30 நிமிடம் மேற்கொள்ளுங்கள். அதாவது நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். அடுத்து போதுமான தூக்கம்ங்கிறது 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். அடுத்து போதுமான தண்ணீர், ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியமாகவே இருப்பீர்கள். 100 வயதை கடந்த பிறகும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.